அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நீண்ட நாள் கழித்து நான் நிஃப்டியை பற்றி கூறுகிறேன். நான் கூறும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து பயனடையுங்கள் நண்பர்களே. முதலில் இன்றைய நிஃப்டி, அதாவது ஜூன் 24 நிஃப்டியை பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டியானது 25,179 ஓப்பன் ஆனது. அது நேற்றைய நிஃப்டியை விட ஏறக்குறைய 200 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து அப்சைடு 25,317 வரை சென்று பின்பு டவுன் சைடு வந்தது. தற்சமயம் 25,044 உள்ளது. ஆக இதை நீங்கள் சார்ட்டை பார்த்து அறிந்து இருப்பீர்கள். நான் கூறுவது என்னவென்றால், இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நான் பிளான் போட்டு தான் ட்ரேட் எடுக்க வேண்டும். ஆகவே நாளைய ட்ரேட் பற்றிய பிளான் பற்றி பார்ப்போம். முதலில் நாளைய மார்க்கெட் 25,000 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 24,800 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் நீங்கள் ஒரு கால் செல் செய்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதே சமயத்தில் 25,060க்கு மேல் ஓப்பன் ஆகி அப்சைடு சென்றால் காத்திருங்கள். அது 25,300 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மீண்டும் அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், டவுன் சைடு செல்லும். அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. அதே சமயத்தில் 24,800 அப்சைடு வந்து 25,000 வரை வந்து மார்க்கெட் முடிவடையலாம். ஆக இதுதான் நம்முடைய 3 பிளான். இந்த பிளானை பார்த்து எந்த சமயம் நமது பிளான் நன்றாக நடைபெறுகிறதோ, நாம் நினைத்தது போன்று நடக்கின்றதோ அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். மற்றபடி நான் பழைய வீடியோவில் கூறியிருக்கின்றேன், பிரீமியம் சார்ட்டில் நீங்கள் பல இண்டிகேட்டர்களை யூஸ் செய்வோம். அதாவது SAR, VWAP மற்றும் PWMA பிவட் பாயிண்ட்ஸ் ஆக 4 இண்டிகேட்டரை நீங்கள் பிரீமியம் சார்ட்டில் டவுன்லோட் செய்து வைத்துக்கொள்ளவும் நண்பர்களே. அதை பார்த்து அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். VWAP மற்றும் VWMA ஆனது கிராஸ் செய்யும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட் இருக்கும். அதுவையும் நான் பழைய வீடியோவில் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் பை சைடு செல்வதை விட செல் சைடு செல்வது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே சமயத்தில் ட்ரேட் எடுத்த பின்பு நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் எடுக்கவும். இன்றைய நிஃப்டி ட்ரேடில் நான் இந்த இண்டிகேட்டர் கிராஸ் செய்வதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். எடுத்துக்காட்டாக பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் 25,100 கால் ஆப்ஷனை பாருங்கள். பாருங்கள் நண்பர், 5 நிமிட சார்ட். இது VWAP மற்றும் VWMA எந்த சமயம் கிராஸ் ஆகியிருக்கிறது என்றால், சரியாக 1 மணி 30 நிமிடத்தில் 1-2 கிராஸ் செய்து விட்டது. கிராஸ் செய்து டவுன் சைடு சென்று விட்டது. ஆக நீங்கள் அது சமயம் ட்ரேட் எடுத்திருந்தால் பிரீமியமானது 1.30 எடுத்திருந்தால் பிரீமியமானது ஏறக்குறைய 177 ரூபாயில் இருந்தது. நீங்கள் 170 ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்து செல் செய்து வைத்த பின்பு ஸ்டாப்லெஸ் ஆனது அதற்கு மேலே உள்ள கேண்டில், அதாவது 232 ரூபாய் ஸ்டாப்லெஸ் என போட்டு வைத்திருந்தால் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். இதுபோன்று தான் நான் கூறுகிறேன். நீங்கள் ட்ரேட் எடுங்கள். 1-2 கிராஸ் செய்யும்போது ட்ரேட் எடுங்கள். VWAP மற்றும் VWMA ஆனது கிராஸ் ஆகும். அது சமயம் எடுத்தால் செல் செய்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் கூறும் முக்கிய விஷயம் என்னவென்றால், தற்சமயம் உலக நாடுகளில் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சமயத்தில் ட்ரேட் எடுப்பதை தவிர்த்தால் நல்லதுதான். இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கால் செல் செய்து மட்டும் ட்ரேட் எடுக்கவும். ஏனெனில் மார்க்கெட் இந்த சமயத்தில் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. அதே சமயத்தில் மார்க்கெட் அப்சைடு சென்றால் காத்திருக்கவும், 2 மணி வரை காத்திருக்கவும். அதற்கு பின்பு கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. நாளையிலிருந்து இன்னும் தெளிவாக நான் வீடியோ போடுகிறேன். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நன்கு பயனடையுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.